ஹாய் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாருமே சுதந்திர தினத்தை ரொம்பவே சூப்பரா கொண்டாடிட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த நன்னாள்ல உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா ஒரு சூப்பரான படக்குழுவினரை இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசிங்க ராஜா படத்தின் குழுவினர். ஸோ தேசிங்க ராஜா படத்துல இருந்து இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது இந்த படத்தினுடைய டைரக்டர் மிஸ்டர் எழில் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, வெரி நைஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். எதனால தேசிங்க ராஜான்னு வச்சீங்க? தேசிங் ராஜா வச்சா அந்த படம் வந்து லவ் ஸ்டோரியா இல்லை ஆக்ஷன் ஸ்கிரிப்டா இல்லை ஒரு ஃபேமிலி ஸ்கிரிப்டா கண்டிப்பா அப்படின்லாம் இல்லாமல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் தான். ஸோ காமெடி ஸ்கிரிப்டுக்கு போய் நல்ல ஒரு துலாகமும் துல்லுமா ஒரு மாநிலத்தி பறவை நல்லா வைக்க முடியும். ஸோ ஒரு மாறுபட்ட ஜோனில் ஒரு டைட்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப தான் தேசிங் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிங் ராஜா ஒரு காமெடியாக இருந்தது. ஒரு குதிரையில் போய் ஒரு பொண்ணத்துக்கு இருந்தால் ஒரு கதை இருக்குது. ஓகே, படத்தில் தான் எல்லா டைட்டிலாக இருக்கட்டும். ஓகே, ஃபீலிங்கோட வச்சிருக்கீங்க. கண்டிப்பா சார். ஓகே, ஸோ டைட்டிலுக்கே வந்து நீங்க வித்தியாசமா கொஞ்சம் யோசிச்சு தான் வந்து பண்ணிருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்க சொல்லும் போது வந்து நிறைய விஷயங்கள் மனம் கொத்தி பருவனுடைய டீமே இந்த படத்துல இருந்தாலும் நிறைய மாறுபட்ட ஒரு டைமென்ஷன்ல நம்மளால இதுல பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. காமெடி படம் அப்படின்னு எடுத்திருக்கீங்க. ஸோ இது அந்த விஷயம் எப்படி இருந்தது? பரிட்டா சூரி இருக்காங்க, இன்னும் வேற என்னென்ன விஷயம்லாம் ஆட் பண்ணிருக்கீங்க? இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த லாஜிக்கை நாங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ படம் பார்த்துட்டு நிறைய பேர் கரெக்டாக லாஜிக்லாம் கரெக்டாக இருக்குது. காமெடி படம் அப்படின்னு சொன்னாக்க லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குல்ல. ஓகே, அப்போ பார்த்துட்டு போனதுனால லாஜிக்கெல்லாம் எங்கேயும் எடுக்கல அப்படின்னா பெரிய ஆட்களே சொன்னாங்க. கண்டிப்பாக அது எனக்கு பெரிய ப்ளஸ் ஆனது. சுருதிக்கு வந்து பெரிய காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சுந்தரபாண்டியன்ங்கிற படத்தில் காமெடி ஒர்க் அவுட். ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து அதையெல்லாம் மீறின காமெடி தான் இதில் பண்ணியிருக்கேன். ஓகே, பெரிய ஒரு கேரியரில் ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். ஓகே, வெரி நைஸ். ஸோ காமெடி படம் அப்படிங்கிற ரேஞ்ச்லேயே நாங்களும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கூடவே என்ன இடம்லாம் வந்து ஷூட்டிங்க்கு எடுத்தீங்க சார்? நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்தது. ஷூட்டிங்க்கு எவ்வளோ நாள் எடுத்தது? ஷூட்டிங்க்கு வந்து இது ஆக்சுவலாக 40 நாள் முடிச்சுக்கணும். 46 நாள் 47 நாள் ஆயிடுச்சு. படத்தினுடைய மியூசிக் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரு படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமாக நினைக்கிறது மியூசிக். இதில் வேற இமான் சார் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த படத்துக்குன்னு சொன்னீங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு 1.5 மாதம் முன்னாடியே சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. சாங்ஸ்லாம் பெரிய ஹிட், ரேட்டிங்கில் 7th பொசிஷனில் இருக்குது. ஸோ அதே பெரிய விஷயம். ஏன்னா காம்பீட் பண்ணுறது வந்து ரஹ்மான் சார் இருக்குது, அந்த பக்கம் ஆரிஸ் கண்டிப்பாக யுவன் சார் இருக்காரு நிச்சயமா. ஸோ அதுக்குள்ளே வந்து ரேட்டிங்கில் 7th வர்றது பெரிய விஷயம். ஸோ ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு இந்த படத்தோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆடியன்ஸ் மனசில் ரீச் பண்ணுறது வந்து சாங்ஸ் தான். ஸோ அதை எனக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்தது சார். படம் அப்படின்னு சொல்லும்போது நாங்களுமே ரொம்ப என்ட்ரோவாக காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் அப்படின்னு எங்களோட டீம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அடுத்தது ஆப்வியஸ்லி டைரக்டரை நம்ம மீட் பண்ணியாச்சு. அடுத்தது ஹீரோயின் இருந்தாங்க. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிற விமலை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான டைட்டிலோட வெளிவந்திருக்கு. உங்களை நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? ஒரு கேடியாவா, கில்லாடியாவா, களவாணியாவா, எப்படி? ஒரு தேசிங் ராஜா. ஓகே, அதில் வந்து இதயக்கணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். களவாணி இந்த கேரக்டர்லாம் எனக்கு பிடிச்சது. அதே மாதிரி இந்த இதயக்கணி எல்லாருக்கும் பிடிச்சது. ஓகே, ஸோ என்ன சேஞ்ச் இருக்கும் சார்? எந்த மாதிரி உங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சேஞ்சுனால இல்லை, இது ஒரு இந்த இதயக்கணி கேரக்டர் ஒரு துருத்துருன்னு ஒரு நல்ல ஜாலியான பையன். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர். எந்த விஷயம் சீரியஸாக நடந்தாலும் கவலையே படாமல் நீங்கள் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இந்த கதை வந்து எப்படின்னா கதையில் வந்து சீரியஸாக நடந்துட்டுருக்கோம், பார்க்குறவங்களுக்கு காமெடியாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இதில் வந்து எல்லாருமே இப்போ வில்லனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து வில்லன் நினச்சிட்டு கற்றுனாருன்னா அது நமக்கு பார்க்குறவங்களுக்கு அது காமெடி இருக்கும். அவங்களுக்கும் எல்லாமே சூரிய சிங்கமுடி ஒரு ஆர்டிஸ்ட் காமெடி நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நல்லா காமெடி வந்துடும். ஓகே, இந்த படத்தில் அவங்க கூட வந்து த்ரூ அவுட் பரோட்டா சூரி வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட காம்பினேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் எப்படி இருக்காது? இதுலேயும் இது ஒரு கேடி பிள்ளை கிளேட்டருங்க இருக்கலாம். இந்த படத்துலேருந்து வந்து இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப இதில் வந்து என்னென்னா 2 குரூப்பாக இருக்கும். ஒரு குரூப் வந்து இந்து மாதவி, சூரி, சிங்கமுத்துவங்களாம் ஒரு குரூப். நானும் சிங்கமுடியான ஓகே சாம்ஸ் இவங்களாம் ஒரு குரூப். அதனால எனக்கு ஆப்போசிட் குரூப்பாக அதில் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. இருந்தாலும் ஃபுல்லாக காமெடியாகவே தான் இருக்கும். ஃபுல்லாக காமெடி த்ரூ அவுட் எடுத்து பார்த்தீங்க. ஓகே, இந்து மாதவி ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இது உங்கள் 2 பேர் காம்பினேஷனில் 2வது படம். ஸோ அது எப்படி உங்களுக்குள்ள எப்போ ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது, சைக்காலஜி எப்படின்லாம் கேட்கலாம். ஸோ இதில் எப்படி வந்து கேரி பண்ணீங்க?
அவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு. கேள்விக்குள்ளாக விளையாடுறாங்க படத்துலேயே அறிமுகம். இதில் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. என்ன ஒரு பர்டிகுலர் சீன் அல்லது ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில்? இதில் வந்து எல்லா சாங்கும் நல்லா இருக்குது. சீன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் காமெடியாக வந்திருக்கு. நிறைய ஒரு காட்சியுமே ரொம்ப நல்லா பிடிக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு 20 மினிட்ஸு காமெடினா தொடர்ந்து ஒரு ஃபுல் நகைச்சுவைலாம் இருக்குது. ரொம்ப படமே வந்து ரொம்ப நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான படம். படம் வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு போட்டு பார்த்தப்போ இதில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீஷூட் வேறு போயிருக்கீங்க. ஸோ அது வந்து எப்படி மறுபடியும் ரீஷூட் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க? ரீஷூட்டுக்கு அப்புறம் நீங்கள் மூவியை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை ரீஷூட் அப்படின்னு ஃபீல்லாம் பண்ணல. ஏன்னா பண்ணுறாங்கன்னா நம்ம நல்லதுக்கு தான், படம் ப்ராஜெக்ட் நல்லா வரணும் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. அது போட்டு பார்க்கும்போது இந்த ஓப்பனிங் வந்து அந்த ஓப்பனிங்கே இருந்தது. பட் அதில் கொஞ்சம் காமெடி கம்மியாக இருந்தது. இப்போ இருக்கிற ஓப்பனிங்கில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் காமெடி இருக்குது. அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் காமெடி வரும்போது நல்லா தானே அப்படின்ட்டு ஒரு 5-6 நாள் இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணோம். அது பண்ணிவிட்டு இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இமான் சார் இந்த படத்தில் வந்து மியூசிக் காம்போசிஷன் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எந்த பர்டிகுலர் சாங் ரொம்ப பிடிச்சது? எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. பர்டிகுலராக வந்து எம்மாடி எம்மாடி ஐயோடி ஐயோடி சரியா குரல் பாடிருக்காங்க. அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ எழில் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ துள்ளாத மனம் தோணும் படம் பார்த்தே வாவ் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட வச்சாரு. ஸோ அதனை தொடர்ந்து மனம் கொத்தி பறவை வந்தது. இப்போ அவரு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு எழில் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. ஏன்னா ரொம்ப அமைதியான டைப்பு. ஆர்டிஸ்ட் வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் வேலை வாங்குவார். டென்ஷனே கொடுக்க மாட்டார், டென்ஷன் ஆக மாட்டார். கூலாக ஒர்க் பண்ணுவார். எல்லாத்தையும் வந்து டைலாக்லாம் கொடுத்து ஏதாவது கரெக்ஷன்னா அவரே பார்த்துக்க சொல்லுவார். நம்ம ஏதாவது சேஞ்ச் சொன்னால் கூட நல்லா இருந்தால் ஏற்றுப்பார். ஓகே, ஆர்டிஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ விமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கொஞ்சம் வந்து ஓகே இவர் வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்காரு அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. பட் நீங்க நிறைய சிட்டி கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப ஆப்டா இருக்கு. ஸோ இதுவும் வந்து அஸ்யூஷுவல் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுவும் வில்லேஜ் சப்ஜெக்ட். ஏன்னா வில்லேஜ் சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா செட் ஆகுது அந்த ஃபிலிமாக இதெல்லாம். அந்த வகையில் வந்து இது ஃபுல்லாக காரைக்கால் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ஒரு வில்லேஜ், 2 வில்லேஜுக்கு நடக்கிற மாதிரியான இதுவும் நல்லா. பர்டிகுலராக இந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம்னா நீங்கள் இதை பெஸ்ட் அப்படின்னு சொல்வீங்க? சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு பாட்டுக்கு வந்து பானு அவங்க வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க. நிலாவட்ட நெத்தியில் நெத்தியில் வந்து பானு வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தீனா மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு கட்டையிலே ஆடுற மாதிரி ஒரு சாங் வரும். ஒரு பிஜிஎம் ஃபுல்லாக வந்து கட்டையில் மாறி மாறி ஆடணும். அது பண்ணால் புதுசாக இருக்கும், பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். கூத்துப்பட்டு எனக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ண ஒரு அனுபவம் இருந்தது. அது ஆனால் மறந்துருச்சு. அதனால சரி வேணால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணோம். கொஞ்சம் ஓரளவு இருந்தது. கொஞ்சம் நல்லா ரிஹர்சல் பண்ணி ஒரு 1/2 hour ரிஹர்சல் பண்ணி அது ஒரே ஷார்ட்டாக வரும். கட்டையில் தாண்டி அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்துச்சு. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு அது பண்ணும்போது? ஓகே, வெரி நைஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு த்ரூ அவுட் நல்ல ஜேர்னி இந்த படத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தேசிங் ராஜா படம் வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரையும் ஃபேமிலியோட போய் தேட்டரில் ரசிக்கிற ஒரு நல்ல படமாக இருக்கும். எல்லாரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி. சூப்பரான ஒரு ஆக்டர் மீட் பண்ண போறோம். இவருடைய பேரை சொல்றதுக்கு முன்னாடி இவர் பேருக்கு முன்னாடி இருக்கிற அடைமொழியை சொன்னாலே எல்லாருக்கும் வந்து ரொம்ப சூப்பரா தெரிஞ்சிடும். எஸ், அது வேறு யாருமே இல்லை, மிஸ்டர் பரோட்டா சூர்யா தான் நம்ம மீட் பண்ண போறோம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். வணக்கம். சாருடைய மனம் கொத்தி பறவை. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்போ தேசிங்க ராஜா படமே நம்ம எடுத்துக்கிட்டா மனம் கொத்தி பறவையில இருக்கிற பல பேர் இந்த படத்துலயும் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க, பழகின முகங்கள், ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க அப்படிதான் இந்த படத்துல வந்து. பட் நம்ம தேசிங்க ராஜா பேசுறதுக்கு முன்னாடி மனம் கொத்தி பறவையோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க சொல்லணும். ஏன்னா மனம் கொத்தி பறவையிலயும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த எல்லா காமெடி. நீங்க வந்து ஒரு பொண்ணு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பொண்ணு போயிட்டு போய் பல அண்ணன்கள் இருக்குன்னு தெரியும், அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிவகார்த்திகேயன் கூடவே இருக்கிற மாதிரி எப்படி ஊரில் அதில் மோடு முட்டின்னு ஒருத்தர் இருப்பார், சிங்கம்பலி அண்ணன். ஊரில் கம்பல்சரி ஒருத்தர் இந்த இளவட்ட பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு கடையில் தான் போய் தஞ்சம் போடுவாங்க. டாப்பு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். டீ கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சலூன் கடையாக இருக்கட்டும், அங்கே தான் இருப்பேங்க. ஆனால் அந்த ஒரு டீ கடையை அந்த டீ கடையில் போயிட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்து டாப் அடிப்போம். அதில் அதுவும் படம் பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஆளோட பொண்ணு சிவகார்த்திகேயன் லவ் பண்ணிடுவேன். அவனுக்கு பிள்ளை ஹெல்ப் பண்ணுறது, இது பண்ணுறது. ஆமாம், அது நல்லா இருந்துச்சு. அந்த இது பில்டப் பண்ணி விடுறது.
அது அவங்களாவது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பர்టిక్యులர் கோவில் சீன் அவங்க வேற ஏதோ அங்க பேசிட்டு இருப்பாங்க, நீங்க லிப் மூமெண்ட்டுக்கு நீங்க டப்பிங் மாத்தி மாத்தி கொடுத்து. ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப அனுபவிச்சு அப்படி பண்ண அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன், எழில் சாருக்கு எல்லாமே காமெடி உள்ளவங்க. சிவகார்த்திகேயன் நல்லா காமெடி பண்ணாரு. எழில் சார் முழுக்க முழுக்க அவருடைய திங்கிங் எல்லாமே காமெடி தான். பத்தாக்கு நம்ம வேற சிங்கமும் என்ன வேற ஒரு சீனை சொன்னோம் போனோம்லாம் போக மாட்டாங்க. அந்த ஒரு சீனை பேசிக்கிட்டே இருப்போம், கேமரா கிட்ட போகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். பேசிட்டு அந்த சீன் அதுக்கப்புறம் தான் சீன் அவருக்கு ஃபுல் திருப்தியானா அந்த சீனை எடுப்பார். ஆமாம், அது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது ஹீரோவுக்கு அவன் வந்து லவ் பண்ணாமல் லவ் பண்ணுறான்னு பில்டப் பண்ணுறது, அவங்க எல்லாம் நம்புவாங்க லவ் பண்ணலைன்றது. நான் மட்டும் சும்மா லவ் பண்ணுறான்டாவே யாரையும் பேச விடாமலே பேச விடாமல் எனக்கு அது ஒரு அனுபவமாக இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த படத்தில். ஓகே, ஆமா, இந்த படத்துல ஹீரோயினோட செட் சேர்ந்துட்டீங்க நீங்க. ஆமா, நாங்களும் பயந்தேன் எந்த அளவுக்கு அதுல மாதிரி புகுந்து விளையாட முடியுமா என்னான்ட்டு. ஆனா அதை விட இதுல சூப்பரா அமைஞ்சிருச்சு காமெடி. நீங்க மனம் குத்தி பறவையை விட இதுல காமெடி பயங்கரமா அமைஞ்சிருச்சு. இப்போ மனம் கொத்தி பறவைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேடு பில்லா கிளர்றாங்கால நீங்க விமல் சாரோட எத்தனை வந்து டீம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் அதுலயும் சிவகார்த்திகேயன் சார் இருந்தாரு. அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க. அந்த படம் எப்படி இருந்தது? அதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் தேசிங் ராஜால அவரோட வந்து டீம் ஒர்க் பண்ணிருந்தீங்க. ஸோ எப்படி இருந்தது சார்? அது எனக்கு எப்படி இப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றனால வெளியில் நாங்கள் எப்படி டெய்லி மீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு படம் தான் விட்டு ஒரு படமாக மாறிக்கிட்டே இருக்குன்னு வெளியே மட்டும் நாங்கள் டெய்லி மீட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று விமலை பார்த்து இன்னைக்கு விமலை பார்க்குறேன். நேற்று ஜாலியாக தான் இன்னைக்கு அவரோட ஜாலியாக பண்ணிச்சுட்டு என்ன நடந்துச்சு அதை அரட்டை எடுத்துட்டு இருப்போம்ல அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படம் தான் ஆமாம்ல நேற்று அந்த ஷூட்டிங்கில் இருந்தோம், இன்னைக்கு இந்த ஷூட்டிங்கில் இருக்கேன். மற்றபடி ஹீரோ வந்து என் ஃப்ரெண்டு தானே. ஸோ அதனால் எனக்கு பெருசாக தெரியல. நாங்கள் டிஃப்ரென்ஸும் இல்லை எனக்கு. பாண்டியராஜான அனுபவம் அது வேறு. அவர் எப்படின்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் தயாராகிக்கிறேன். அவர்கிட்ட எப்போ வேணாலும் எந்த சீன் வேண்டாலும் எடுப்பார். அந்த சீன் நம்ம டக்குன்னு மாறணும். அவர் எப்படின்னா அந்த பஞ்ச் டைலாக் ஃபுல்லாக பாண்டியராஜன் சிறந்தது. அது பஞ்சு டைலாக் ஒரு அட்மாஸ்பியர் கிராஸ் பண்ணி போகிறான்டா அவங்க கூட ஒரு டைலாக் எடுப்பேன். அவன் நம்ம பல டைலாக் பேசியிருப்பான், அவன் டைலாக் ஒன்றில் தேட்டர் சிரிக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இந்த கடைக்கு நீங்க வெயிட் பண்றதுக்கு அவங்க அம்மா திட்டிட்டு போவாங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவர் எப்படின்னா பஞ்சஸ் எல்லா டைலாக்குமே நச்சு 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 பஞ்சஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். வெரி நைஸ் சார். அதான் உண்மையாவே நாங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். நீங்க வந்து திரைக்கு பின்னாடி வேலை செஞ்சது அதை சொல்றீங்க, ஆனா பார்க்கும்போது நம்மளால வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இப்போ காமெடின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து ஹீரோ எவ்வளவு கஷ்டமோ அது ஈக்குவலான கஷ்டம் காமெடியும். ஏன்னா த்ரூ அவுட் ஹீரோவோட இப்ப எல்லாருமே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி காமெடினா நடுவில் வந்துட்டு போறதா இருந்தது, இப்போ ஹீரோடவே எல்லா காமெடிஸும் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலத்துல என்எஸ் கிருஷ்ணன் சார்ல இருந்து எடுத்துக்கிட்டா இன்னைக்கு வரைக்கும் பல பேர் இருந்திருக்காங்க. உங்களுக்கு யார் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா நீங்க யாரை சொல்வீங்க? யாரை பார்த்து இப்படி எல்லாம் ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? எனக்கு வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் ஜெயிச்ச காமெடி எல்லாத்தையுமே நான் ரோல் மாடல் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏன்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு சீன் சுச்சுவேஷனும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஒரு நார்மலாக இப்போ ஒரு ஒய்ஃப்கிட்ட பேசுகிற விதம், ஒரு பெரியவங்ககிட்ட பேசுகிற தங்கவேல் சார் எப்படி பேசுவார், டக்குனு நல்ல ஒரு ஜாலியாக படத்தை எப்படி சீரியஸ் ஆகுறதுல எப்படி நாயர் சார் சீரியஸ் ஆவார், கவுண்டமணி சார் ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு பண்ண எப்படி கலாய், இப்படி எல்லாத்தையுமே அந்தந்த நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி பண்ணவங்களை நான் ரோல் மாடல் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அது மாதிரி இன்னைக்கு தங்கவேல் சார்லேருந்து சந்திரபாபு சார், நாயர் சார், நடிகனாக அத்தனை பேருமே இவங்களை எல்லாமே யோசிப்பாங்களே. இன்னைக்கு அவங்க அப்புறம் கவுண்டமணி சார், வடிவேல் சார், விவேக் சார், இன்னைக்கு சந்தானம் சார் வரைக்கும் எனக்கு எல்லாத்தையுமே தேவைப்படுறப்ப அவங்ககிட்ட ஏதாவது நான் எடுத்துக்கிறேன். இது கேடு பிள்ளை கிளறங்கால உங்களுக்கு ஒரு பேர் இருந்தாங்க. இந்த படத்துல ஹீரோயினுக்கு மாமா கேட்ட மாதிரி முன்னேற்றம் தானே. அடுத்த முன்னேற்றம் என்னன்னு கேட்குவாங்க. அடுத்த முன்னேற்றம் இந்த ஹீரோயின் இது பண்ணிட்டோம், அடுத்த படத்துல ஹீரோயினை கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணிடுவோம். கல்யாணம் பண்ண முடியாம வெரி நைஸ் சார். அண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தைய படங்கள்ல ஹீரோவோட சேர்ந்து பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடி பட்டை கிளப்புறீங்க. இந்த படத்துல எப்படி இருக்கு? இதுக்கு வந்து ஹீரோக்கு ஆப்போசிட் டீம் வேற. நீங்க ஹீரோ கூட இருந்தீங்கன்னா அந்த யூஷுவல் ரெகலையும் நாங்க பார்க்க முடியும். ஆடெல்லாம் இல்ல, சாங்ல இருப்பேன். சாங்ல அந்த கெத்து இருக்கு இல்லையா, தாய்மாமே மரப்பான ஒரு கெத்து காட்டணும் இல்ல, சொல்ல அதனால ஆடாம அந்த ஒரு கெத்த ஒரு மைனர் அப்படி திருவாங்களா அந்த ஸ்டைல் இருக்கு சாங்ல.
அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு சார்? நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? ஏன்னா இதுக்கு முந்தைய படங்கள்ல யூசுவலா நம்ம ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்து எனக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்லா இருக்குது. ஹீரோ கூட இருந்துக்கிட்டு ஃப்ரெண்டா அவங்க கூட டைமிங் அடிச்சுட்டு காமெடி பண்றவிட ஒரு ஹீரோயின் பக்கம் சேர்ந்துக்கிட்டு ஹீரோ ஆப்போசிட் பாக்குறது நல்லா இருக்குது. ரொம்பவே சூப்பர். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய ரொம்ப காஸ்ட்லியான டைம் எங்களுக்கு கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இனி வரும் எல்லா படங்களுமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு எங்களோட டிவி சார்பாக எங்களோட விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு எங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இமயம் டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னோட இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். எல்லாருமே அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய ஹீரோயின் பிந்து மாதவி இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். ஹாய். ஹலோ. யா ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. கேடிபிள் அகிலறாங்கல்ல, யூ ஆர் வெரி ஆக்ஷன் ஹீரோயின் அண்ட் விமலுக்கு வந்து பயங்கரமா எல்லாம் கொடுத்தீங்க. ஸோ இதில் எப்படி இருந்துச்சு? இதில் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இல்லை. பிகாஸ் அது ஆக்சுவலி கேடிபிள்ளால அந்த சீக்வன்ஸ் ஆக்சுவலி 2 நாள் தான் ஷூட் பண்ணிச்சு. ஆனால் எல்லாருக்கும் அதுதான் ஆமா ப்ராமினெண்டா ஆச்சு. தட்ஸ் ரியலி குட். இந்த மூவில ஐ ஆஸ்க்ட் எலிசா சார் ஒரு some kicking shot illa no adi kerikula mulchachi used to say. Okay. But he developed my character as very lovable, innocent. So அந்த மாதிரி ஒரு சீன் இல்ல. ஓகே, வெரி நைஸ். அண்ட் இது வரைக்கும் பிந்து மாதவி நாங்கள் வந்து நிறைய கிளாமரஸான ரோல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக இட் இஸ் வில்லேஜ் பேஸ்டு திங். ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு? No, I mean even before Kedibilla all these have been very certain kind of roles. Only in this I'll be more a bit louder character. முன்னாடி movies compare பண்ணா இதெல்லாம் கொஞ்சம் louder character இருக்கு. So yeah, that's the difference. So இந்த படத்துக்கு வந்து இமான்சா மியூசிக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு ஆக்சுவலி லைக் 2 சாங் எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மாடி அம்மாடி அந்த ஒரு பார்வை ஒரு லைக் ஃபேவரட் சாங்ஸ். ஓகே, என்ன சாங் பிடிச்சிருக்கு? Ammadi Ammadi is a very beautiful, sensual number. And Oda Parve adilla or folkish tune. It's a folkish tune, and then I started liking the tune. Okay, that was a line பாடுவீங்களா? வேண்டாங்க. ஓகே, ஏன்னா பிந்து மாதவியே எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க பாடினா இன்னும் அதிகமா பிடிக்கும் இல்லையா? ஆப்வியஸ்லி. Thank you for saying that. எனக்கு ஒரு பர்டிகுலர் சீன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டா வில்லேஜ் பேஸ்ட் அண்ட் நிறைய வில்லேஜஸ்ல தான் போயிருந்தது. ஃபுல் ஷூட்டும் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததா இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்ததா? எப்படி இருந்தது ஷூட்டிங்ஸ்? ரொம்ப கஷ்டமானது in a nicer way is not to make சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. Really that was the tough part for me in the shoot because emotional scenes எல்லாம் I can நான் மேனேஜ் பண்ணுறேன். நிறைய இந்த காமெடி சீன்ஸ் வரும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. ஓகே, சிரிக்கூடாது and it has to be I keep saying it to myself so that I won't do, but then I end up doing it. ஓகே, அவ்வளோ பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல அப்படின்னு எனக்கு தெரியுது. அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்க. என்ன நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துல. வேல்மரியா சார், பட்டுட்டா சூரி, சிங்கமுத்து and so many. Oh, that's okay. As it is yours. Yeah. So many artists. It was actually tough for Elilsa to control all the artists. Okay. Because couple of schedules we had all the artists on the sets, and then by the time he used to explain everyone how every react பண்ணனும், அவருக்கு dialogues என்ன, அவங்க ஒரு half an hour அடிக்கணும். Everyone set பண்ணிட்டு camera. So Elilsa it was physically tiring for him to handle நிறைய. Okay, that was very nice. And throughout ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஜேர்னியா இந்த படம் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு எங்களோட டீம் சார்பாக உங்களோட விஷயத்தை சொல்லிக்கிறோம். அண்ட் இமயம் டிவி வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? Hopefully you'll go to the theaters and enjoy the movie. Okay viewers, இன்னைக்கு ப்ரோக்ராம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராம்ல நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Till then, this is Shubha signing.